அப்படின்னா அப்படின்னா அண்ணா அப்பா ஆக போறான். ஓ அப்படியா? ஹே கங்க்ராட்ஸ்டா கர்ணா, கங்க்ராட்ஸ். அந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். கஷ்டமா இருந்தா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துரு. நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பூலோகத்துல வாழ்ந்த இந்த நாட்கள் வீணா போயிடுமா? அப்படி நடக்கிறதுக்கு நான் விட்டுடுவேனா? பின்ன சேஷா கிட்ட மட்டும் நான் எப்படி அப்படி பேசினேன்? அப்பா நீங்களா? என்னப்பா வேணும்? கர்ணா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவாப்பா, ஸ்டடி ரூமுக்கு என்ன காரணத்துக்காக வருவாங்கப்பா? ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருந்தது. நான் படிச்சும் ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது புக்கு படிக்கலான்னு அப்படியே வந்தேன்ப்பா. அவ்வளோதான்ப்பா. என்ன படிக்கிறதா? அதுவும் இந்த நேரத்தில்? அப்பா, பகல் நேரத்தில் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன்ல, அதனால இப்போ கொஞ்சம் நேரம் கிடைச்சது, அதான் படிக்கலான்னு இங்கே வந்தப்பா. ஓ அப்படியா? என்ன படிச்சுக்கிட்டு இருந்த? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைப்பா. கையில் என்ன வச்சிருக்க? என்ன புக் அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எதுவும் இல்லைன்ற, ஆனா எதையும் மறைச்சு வச்சுட்டு இருக்கிய. இல்லப்பா. காட்டாத. அது சித்ரா இப்ப பிரெக்னன்ட் இல்லையாப்பா? அவளே வாயை திறந்து என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டா. அதான் நானா தெரிஞ்சுக்கலான்னு இந்த புக்ல பிரெக்னன்சியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதான்னு நான் இங்க வந்தேன்ப்பா. ஏண்டா, இத நீ என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு இப்படி தயங்குற? அப்படி இல்லப்பா. அது பரவாயில்ல, விடுறா. உன்னோட தயக்கம் எனக்கு நல்லா புரியுது. சரி, உன்னோட பொண்டாட்டி மேல இருக்கிற அன்பும் பாசமும் இதே மாதிரியா இருக்கணும். பாட்டி, என்னாச்சு அமிர்தா? தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கே? பொம்பளைங்க விளக்கு வச்சு இப்படி கண்ணீர் விடக்கூடாது. ஆமாமா, இத பாரு, எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு. நாங்கெல்லாம் உன்னோட சொந்தம் தானே. என்னமோ தெரியல பாட்டி.
தானே அழுக வந்துருச்சு. காரணமே இல்லாம எதுக்குமா ஒரு பொண்ணுக்கு கண்ணீர் வரப்போகுது? ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமா இருக்கும்ல. யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அமிர்தா, உன் வயிறு இன்னும் நிறையலன்னு ஏதாவது வருத்தமா என்ன? இல்ல பாட்டி, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. வாய் வார்த்தைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லல அமிர்தா. ஆனா ஒரு பொண்ணா இந்த விஷயத்துல உன் வாயால நீ சொல்லலனாலும் எங்களுக்கு நல்லா புரியும். இங்க பாரு, நீ எதை பத்தி யோசிக்காத. கூடிய சீக்கிரத்திலேயே உன்னோட எல்லா ஆசைகளும் நிறைவேறிடும். ஆனா எல்லாத்தையும் நாமளே முடிவு பண்ண முடியாது இல்லம்மா. அந்த கடவுளும் தானே அதுக்கு முடிவு பண்ணணும். இங்க பாரு, நீ இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது. உன்னை பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல அத்தை, அது வந்து இதோ பாரு அமிர்தா, உனக்கும் கூடி சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு நான் சந்தான கோபாலன் கிட்ட அன்னைக்கே வேண்டிக்கிட்டு இருக்கேன். பாத்துக்கிட்டே இரு, அடுத்த வருஷம் உன் கையில ஒரு குழந்தை இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் உங்க டிராமாவை நிறுத்துறீங்களா? எனக்கு தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். அந்த அமிர்தா வேணும்னே என் முன்னாடி வந்து அப்படி எல்லாம் பேசிட்டு போயிருக்கா. என்னமோ அவ பெரிய குழப்பத்துல இருக்கிற மாதிரி அதை என்கிட்ட வந்து சொல்லி தெளிவுபடுத்திக்கிற மாதிரி பேசினதெல்லாம் நாடகம், வெறும் நாடகம். இப்படி நடிக்கிறா. அர்ஜுன் அவகிட்ட அப்படி எல்லாம் வந்து சொன்னார்னு என்கிட்ட பெருசா வந்து சொல்றான். அவ பெருசா சாதிச்சிட்டான்னு நினைப்பு. அவ அர்ஜுன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்தணும், அர்ஜுன் வீட்டு வம்சத்தோட வாரிச தான் வயித்துல பெத்து கொடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. அவ முகத்தை பார்க்கும் போதே அவ ஆசை என்னங்கிறது தெளிவா தெரியுது. இல்ல, அப்படி நடக்கிறதுக்கு நான் என்னைக்குமே விட போறது இல்ல. அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அதுக்கு எவ்வளவு விலை கொடுக்க வேண்டி வந்தாலும் சரி, நான் இதெல்லாத்தையும் தடுத்து தீருவேன். ஆனா எப்படி எப்படி எனக்கும் என் அர்ஜுனுக்கும் நடுவுல இந்த அமிர்தா முள்ளு மாதிரி நிக்கிறா. அதே மாதிரி அமிர்தாவோட போராட்ட பாதையில அர்ஜுன் அவருக்கு முள்ளா நிக்கிற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி அமிர்தாங்கிற இந்த முள்ளு என்னுடைய பாதையில இருந்து வெளியேறணும்னா அமிர்தாவோட பாதையில இருக்கிற அர்ஜுனுங்கிற அந்த முள்ள அமிர்தா மூலமாவே புட்டிங்கி எறிய வைக்கணும். அந்த அர்ஜுன் அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் முள்ளா இருக்கணும், என்ன பொறுத்த வரைக்கும் பூவா இருக்கணும். அந்த மாதிரி நான் செஞ்சே தீருவேன்.
எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டீங்களா? சாரி. அம்மா பாட்டி, இன்னைக்கு 2 பேரும் என் பொண்டாட்டி மேல காட்டுற அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அமிர்தா இந்த விஷயமா தான் கவலையா இருக்காங்கன்னு எனக்கு தோண மாட்டேங்குது. போதும், கொஞ்சம் சும்மா இருடா. ஒரு பொண்ணோட மனசு ஆம்பளைங்களுக்குலாம் புரியாது. ஆமா, மத்த பொண்ணுங்களோட மனசு எனக்கு புரியாம போகலாம். ஆனா என் பொண்டாட்டியோட மனசு என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அழுவுறதுக்கு காரணம் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறதுக்கும் காரணமே தேவையில்லை. ஒரு வகையில் அவங்க இந்த இயற்கை மாதிரிமா. ஒரு சீசன்ல அழுவாங்க, இன்னொரு சீசன்ல நல்லா சிரிப்பாங்க, இன்னொரு சீசன்ல எதுவுமே சொல்லாம மௌனமா இருந்துருவாங்க. நடு நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்கள பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட் தானுங்க அமிர்தா? எல்லாத்துலயும் உனக்கு விளையாட்டு. அவளே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா, உனக்கு கிண்டல் என்ன வேண்டி கிடக்கு? நான் கிண்டல் பண்ணல பாட்டி. இப்போ என் பொண்டாட்டி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தா எனக்கு வருத்தமா இருக்காதா? ஏங்க அமிர்தா, அம்மா பாட்டியும் 2 பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ் மாதிரி என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்க வருத்தத்துக்கு உண்மையான காரணம் என்னன்னு நீங்க சொல்லலைன்னா அப்புறம் அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இதோ பாரு, சும்மா தேவையில்லாம அவளை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காதே. பாவம், அவ ஏற்கனவே ஏதோ வருத்தத்துல இருக்கா. என்ன ஏதுன்னு ஒரு புருஷனா கேட்க மாட்டியாடா நீ? இங்க பாரு, எல்லா விஷயங்களும் புருஷனுக்கு புரியணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுமா. ஆனா இந்த அர்ஜுன் அமிர்தாவை ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அமிர்தா, என்னங்க ஆச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? அட்லீஸ்ட் என்கிட்டயாவது என்னன்னு சொல்லுங்களேன். நான் நாகலோகத்தை சேர்ந்த நாகராணி. ஆனா எனக்குள்ளேயும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, பெண்மண் ஒண்ணு இருக்கு. நான் அங்க பேசின வார்த்தைகளுக்கு எதிரா நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமா வரும். நம்ம பிரச்சனைகளை எல்லாம் நாம தான் ஏற்படுத்திக்கிறோங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணமா இருக்கும்போது, அர்ஜுனுக்கும் எனக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னே வச்சுக்கிட்டாலும், நாளைக்கு என்னோட லட்சியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் நான் அர்ஜுனையும் அந்த குழந்தையையும் விட்டுட்டு போயிடுவேனா? நாளைக்கு என்னோட லட்சியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல இருக்கிற உறவு அர்த்தமே இல்லாம போயிடுமா? எங்க 2 பேரோட உறவுக்கு காரணமா இருக்கிற அந்த குழந்தை, அதுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த புனிதமான உறவை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால போக முடியுமா? நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பூலோகத்துல வாழ்ந்த இந்த நாட்கள் வீணா போயிடுமா? அர்ஜுன், குறுகுறுன்னு பாக்குற உங்களோட கண்கள் எப்பவும் என்ன மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். பலமான உங்களோட அந்த கரங்கள் எப்பவும் என்ன மட்டும்தான் அரவணைக்கணும்.
உங்களோட அந்த மனசு எப்பவும் என்ன நினைச்சுக்கிட்டே, அதாவது இந்த சேஷாவை மட்டுமே நினைச்சுக்கிட்டு அதுலயே மூழ்கி இருக்கணும். மத்தவங்களுக்கு இங்க இடமே கிடையாது. உங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நலங்கு எண்ணெய் எல்லாம் வச்சுக்கிட்ட அந்த தருணங்கள், உங்க பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு கம்பத்தை சுத்தி வந்த அந்த 7 சுத்து, இதெல்லாம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அர்ஜுன். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் உங்களை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும்? அமிர்தா, நீ நினைச்ச எதுவுமே நடக்க கூடாது. உன்னுடைய கனவுகள் எல்லாம் சுக்கு நூறு ஆக்கிறதுக்கு இந்த சேஷா ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கா. அர்ஜுனை எப்படியும் அடைஞ்சிடலாங்கிற உன்னுடைய இந்த பிரமைக்கு முடிவு கட்டுறதுக்கு இந்த சேஷா தயாராகிக்கிட்டு இருக்கா. அர்ஜுன் எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். இனிமே என்ன நடக்குங்கிறத யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அமிர்தா, உன்னால கூட நிச்சயமா கற்பனை பண்ண முடியாது. பொறுத்திருந்து பார். ஏங்க அமிர்தா, நீங்க எதுவுமே பேசாம இப்படியே அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் என்ன நினைக்கிறது சொல்லுங்க. எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அர்ஜுன். திடுதப்புன்னு என்னோட அப்பா அம்மாவோட ஞாபகம் அதிகமா வருது. ஒரு மாதிரி எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்னு தோணுது. அந்த எண்ணம் என் மனசை உடைச்சிருச்சு. அதனால்தான் திடீர்னு அழுது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓ, அவ்வளவுதானா? அப்படின்னா ஒரு வேலை பண்ணலாமா? நாமளே அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்றீங்க? கடைசியில விஷயம் எங்க வந்து நிக்குது பாத்தியா? ததாஸ்து தேவதைகள் எப்பவும் நம்மள சுத்தியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் நடக்கும், கவலைப்படாத. ததாஸ்து தேவதைகள் எவ்வளவு ததாஸ்துன்னு சொன்னாலும் என்னமா பிரயோஜனம்? என்னோட தேவதை மௌனமாவே இருக்காங்களே. அப்படின்னா இதோ பாருங்க அமிர்தா, அம்மா பாட்டி 2 பேரும் முன்னாடியும் நான் வெக்கத்தை விட்டு சொல்றேங்க.
அம்மா, பாட்டி, எங்க 2 பேருக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கல.